ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே. நம்ம வீட்டில் காலையிலேயே அயிலை மீன் வாங்கி வந்தாச்சு. அந்த அயிலை மீனை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சூப்பராக அயிலை மீன் குழம்பு, அதுவும் மாங்காய் போட்ட குழம்பு. அதுக்கப்புறம் அயிலை மீன் ஃப்ரை. இது ரெண்டையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். குழம்புக்கு தனியாகவும் ஃப்ரைக்கு தனியாகவும் பிரித்து எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம இப்போ அதில் இருக்கிற அந்த தலையும் வால் பகுதியும் போட்டு குழம்பு வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மீனை வாஷ் பண்ண மீனை எடுத்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 1/2 hour ஊறட்டுன்னு நம்ம எடுத்து வச்சிடறோம். அதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம மண் சட்டியை தான் யூஸ் பண்ணுறோம். மண் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததோடனே வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெந்தயத்தை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு இடித்து வச்சுருந்த பூண்டு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். இதுக்கு நம்ம ஃப்ளேவர் கொடுக்குறதே சின்ன வெங்காயம் தான். அதுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை. தக்காளியை நல்லா குழைய வதக்கணும். நல்லா குழைய வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம எதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோன்னா நம்ம அந்த கலர் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் இதை நல்லா போட்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளி கரைசலையும் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் துண்டுகளையும் நம்ம எடுத்து வச்சுருந்த மீனையும் அதில் குழம்புல ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டதுக்கப்புறம் குழம்பு ஒரு 5 minutesலேயே நல்லா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் மேலாப்பில் மல்லித்தூவும் கருவேப்பிலையும் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான மாங்காய் குழம்பு ரெடி. மாங்காய் போட்டு வச்சு பாருங்கள், மீன் குழம்பு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் இன்னும் டிஷ்ஷஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலா மீன் அதுவை நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயிலில் அப்படியே ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் பல டிஷ்ஷஸ் வேணும்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி இன்னொரு ஐட்டம் நம்ம ஷார்ட்ஸில் பாருங்கள். இன்றைக்கி ஷார்ட்ஸில் வேறு ஒரு ஐட்டம் போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள்.